எல்லாருக்கும் வணக்கம் பாய்ஸ். இப்போ இந்த வீடியோவில் நம்ம இந்த வீக் யூரோ ஹிஸ்டரியோட ஃபோர்காஸ்ட் பார்க்கலாம். அது மாதிரி போன வீக் என்ன நினச்சதுங்க ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். இப்போ போன வீக்கை பொறுத்த வரைக்கும் சார்ட் ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருந்து சொல்லி கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணேன். இந்த மைனர் ஐட்டம்ஸ்லாம் நம்ம எப்படி மார்க் பண்ணணும் அப்படிங்கிற இதுலேயுமே போன வீக்லலாம் சொல்லியிருந்தேன். அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும், அதை எப்படி மார்க் பண்ணணும் அப்படிங்கிறதுலையுமே போன வீக்கில் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி தான் 1 hour மைனர் ஐடியம் எடுத்த உடனே மார்க்கெட் வந்து இது வந்து மைனர் ஐடியம் 1 hour மைனர் ஐடியம் மார்க்கெட் எடுக்காத வரைக்கும் மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட் தான், கீழே இறங்கும் அப்படிங்கிறதுமே இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி தான் மார்க்கெட் வந்துச்சு. கேண்டல் ரிஜெக்ஷனும் கொடுத்துருந்தான். சரி, கண்டிப்பாக இதில் ஒரு என்கேஜிங் கொடுத்தாலும் பெரும்பாலும் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகும் அப்படிங்கிற சான்ஸில் தான் எல்லாருமே ட்ரேட் எடுத்திருப்பாங்க. அதே மாதிரி மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆக ஆரம்பிச்சு. அதே மாதிரி இப்போ வந்து மைனர் ஐடியம் போன வீக்கில் நான் வந்து ட்ரேட் எடுக்கல. எதுக்கு எடுக்க அப்படின்னா ஒரு நல்ல க்ளீன் செட்டப் எனக்கு கிடைக்கல. அதனால நான் ட்ரேட் எடுக்கல. மார்க்கெட் இப்படி தான் போகுதுங்கிறத நம்ம கெஸ் பண்ணாலும் சில டைம்ல எஸ்எல் அடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதனால நான் ஒரு நல்ல க்ளீன் செட்டப்புக்காக வெயிட் பண்ணேன். மார்க்கெட் வந்து எனக்கு அந்த செட்டப் கொடுக்கல. இப்போ இதில் வந்து மைனர் ஐடியம் வந்து இப்போ 1 hour மைனர் ஐடியம் வந்து நமக்கு அடுத்தது வந்து இதில் சேஞ்ச் ஆயிருக்கும். இதில் வந்திருக்கும். இதில் நமக்கு 1 hour மைனர் ஐடியம் சேஞ்ச் ஆயிரும். இப்போ ஒன்ஸ் வந்து இப்போ இன்னொரு இதில் நல்லா கவனிச்சிடுங்க. மார்க்கெட் வந்து 4 hours டைம் ஃப்ரேமை பொறுத்த வரைக்கும் கீழே வந்து 4 hour மைனர் ஐடியம் கீழே இருக்குது. இது வந்து அப் ட்ரெண்ட் இருக்குது. ஆனால் மேஜர் ஐடியம் மேலே இருக்குது. இது வந்து டவுன் ட்ரெண்ட் இருக்குது. மேலே இருக்கிறதையும் பிரேக் பண்ணலாம், அவங்க கீழே இருக்கிறதையும் பிரேக் பண்ணுறேன். கிட்டத்தட்ட மார்க்கெட் வந்து ஒரு சின்ன கன்சல்டேஷன் பேஸ்லேயே நேற்று ஃபுல்லாகவே போன வீக்கில் ரெண்டு வீக் ஃபுல்லாகவே ஒரு கன்சல்டேட் இதுலேயே தான் சைட் வேஸ்லேயே தான் மார்க்கெட் ரன் ஆகிக்கிட்டே இருக்குது. இப்போ இதில் இருக்க மைனஸ் ஸ்ட்ரக்சர்ஸை நம்ம மார்க் பண்ணியிருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஒரு ஒரு சின்ன சின்ன பிப்ஸ் வந்து நம்ம ஸ்டாப் லாஸை வச்சு அதுக்கு எதுவுமே நம்ம டார்கெட் வச்சு கொஞ்சம் கொஞ்சம் ஸ்கேல்பிங் பண்ணுற மாதிரி நம்ம மூவ் பண்ணலாம். அப்படி இல்லை உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருந்துச்சுன்னா போன வீக் நாங்கள் ட்ரேட் எடுக்க வேண்டாம் அப்படிங்கிறதுலையுமே சொல்லியிருந்தேன். நான் வந்து போன வீக்லாம் ட்ரேட் எடுக்கல. ஏன்னா சார்ட்டே ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருந்ததுனால போன வீக்லலாம் ட்ரேட் நான் எடுக்கல. அதே மாதிரி 4 hours மைனர் ஐடியமும் மேலே பிரேக் ஆகல, கீழே இருக்க மைனர் ஐடியமும் பிரேக் ஆகல, மேலே இருக்க மேஜர் ஐடியமும் பிரேக் ஆகல. அப்போ அந்த இடத்துக்குள்ளே மார்க்கெட் வந்து சைடு வேவ்ஸில் போயிட்டு இருந்தது. அது மாதிரி 1 hour ஐடியம் போன வீக்கில் மார்க் பண்ணி கொடுத்துருந்தேன். அந்த 1 hour ஐடியமும் மார்க்கெட் வந்து இப்போ இதில் வந்து 1 hour ஐடியம் போன வீக் எடுத்திருந்து போன வீக்ல இப்போ இந்த 1 hour ஐடியம் மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணுது. இப்போ 1 hour ஐடியம் பிரேக் பண்ணாலும் நம்ம அடுத்த ரீடெஸ்ட் எங்கே பார்ப்போம்? இந்த இம்பல்ஸுக்கு தானே ஃபர்ஸ்ட் நம்ம பார்ப்போம். அரௌண்ட் இந்த ரேஞ்ச் டு இந்த இம்பல்ஸ். அப்போ கிட்டத்தட்ட ரெண்டுமே ரொம்ப பக்கத்தில் தான் இருக்கான். ஏன் இதுலேருந்து கூட அடுத்த இதில் கொண்டு வந்து ஒரு விக்கு கூட விட்டுட்டு கீழே வந்துடலாம். அப்போ நான் வெயிட் பண்ணது என்னதுக்குன்னா கண்டிப்பாக ரீடெஸ்ட் பிரேக் ஆகட்டும். மறுபடியும் இதில் வந்திருந்தா கூட ட்ரேட் எடுத்துருக்க மாட்டேன். இந்த ரீடெஸ்ட் பிரேக் ஆகட்டும்னு வெயிட் பண்ணுவேன். நான் அப்போ தான் மார்க்கெட் வந்து மேலே தான் போக போகுதுங்கிறது நமக்கு தெரியும். அப்படி இல்லைன்னா என்ன செய்வான், நான் இது வரைக்கும் கீழே வருவான், வந்துட்டு இதில் ஒரு ஷார்ப் விக்கு விட்டுட்டு உடனே ரிவர்ஸ் பண்ணி இங்கே வந்துடுவான். ஆனால் போன வீக்கில் அப்படி நடக்கல, உடனே பிரேக் தான் நடந்துச்சு. அது மாதிரி இதில் நம்மளுக்கு பையிங்குள்ள எந்த கன்ஃபர்மேஷனுமே இதில் கிடைக்கல. ஏன்னா இது 4 hours வந்து மார்க்கெட் வந்து ஃபுல் ரேலி. அப்போ ஃபுல் ரேலிங்கில் நம்ம என்னது பார்க்கணும், என்கல்ஃபிங் பார்க்கணும். என்கல்ஃபிங் எங்கே வந்திருக்கு, இந்த பிரேக்கிங்கில் உடனே ஸ்ட்ரக்சர் வந்து பிரேக் தான் ஆயிருக்கு. பாருங்க, இந்த இடத்துல உடனே ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு பிரேக் ஆயிருக்கு. இந்த பிளாக் கலர் லைன் தான் எட்ஜ். இந்த ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு பிரேக் ஆயிருக்கு. அப்போ மார்க்கெட் வந்து நமக்கு ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் மாதிரி அடுத்த ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் மாதிரி மார்க்கெட் வந்து நடந்துடும். அப்போ மேஜர் ஸ்ட்ரக்சர் அடுத்தது பார்த்தா இது ஆயிரும். கிட்டத்தட்ட இது வந்து 4 hours மைனர் ஐடியம் மாதிரி ஆயிரும். 1 hour இருக்காது, 4 hours மைனர் ஐடியமா இது ஆக்ட் ஆகும். 4 hours மார்க்கெட் இப்படி தானே வரான். இது வந்து 4 hours மைனர் ஐடியமா இனி இது ஆக்ட் ஆகும். இனி இந்த வீக்ல மார்க்கெட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதுலையும் நம்ம பார்ப்போம். அதே மாதிரி ட்ரேட் எப்போ எடுக்கணுங்கிறதையும் நம்ம பார்ப்போம். இப்போ இந்த வீக்கை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து ஒரு நல்ல லோல வந்து நிற்கான். கிட்டத்தட்ட 4 hours மைனர் ஐடியம் இதுதான் நம்மளுக்கு வந்து அப் ட்ரெண்டுக்குள்ள மேஜர் லோ. அந்த லோல தான் வந்து மார்க்கெட் வந்து இப்போ வந்து நிற்குது. இப்போ இதுல இருந்து மார்க்கெட் போகணும் அப்படின்னா கண்டிப்பா இதுல ஒண்ணு இப்போ இதுல ஒரு மைனர் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்றாங்க. அரௌண்ட் இந்த இது கேண்டல் ரிஜெக்ஷனும் இருக்கு. ஒரு மைனர் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்றாங்க. ஒண்ணு இது பிரேக் ஆனா நம்ம வந்து இப்போ ஏற்கனவே ஒரு மைனர் ஸ்ட்ரக்சர் மார்க் பண்ணியிருக்கேன்ல, அந்த மைனர் ஸ்ட்ரக்சரோட ரீகரெக்ஷன் ஏரியா அது வரைக்கும் நம்ம ட்ரேடு பார்க்கணும். இந்த மைனர் ஸ்ட்ரக்சரோட ரீகரெக்ஷன் ஏரியா இதோட இதுதான் ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக இருக்கணும். இல்லை உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருந்துச்சு, இல்லை இது ரொம்ப பக்கத்தில் இருக்கு, எனக்கு 1:2 டார்கெட் வராது அப்படின்னா நம்ம இந்த ரீடெஸ்ட் ஏரியாவை பிரேக் பண்ண அப்புறம் நம்ம ட்ரேட் எடுத்துக்கலாம். ரீடெஸ்ட் ஏரியாவை பிரேக் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக மார்க்கெட் கண்டிப்பாக அந்த இம்பல்ஸுக்கு ஒரு ரீகரெக்ஷன் மார்க்கெட்டிங்கிறது எனக்கு கீழே இருந்து ரீடெஸ்ட் ஏரியாவை பிரேக் பண்ணிட்டு இந்த இம்பல்ஸுக்கு ஒரு ரீகரெக்ஷன் கொடுக்குறது நம்ம இதில் ஒரு கன்ஃபர்மேஷன் பார்த்து ரூபாய் எடுத்து டார்கெட் இங்கே வைக்கலாம். அப்போ இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பிப்ஸ் கிடைக்கும். ஒரு 500 பிப்ஸ் 600 பிப்ஸ் டார்கெட் நமக்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் அதிகம்.
அதனால கொஞ்சம் ட்ரேடிங் இதில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக அந்தந்த ஸ்ட்ரக்சர் பிரேக் பார்த்த பிறகு தான் ட்ரேட் எடுக்கணும். அதுக்கு முன்னாடி போய் ட்ரேட் எடுக்கக்கூடாது. அதே மாதிரி இதில் வந்து 1 ஹவர் ஐடியா 1 ஹவர் இது வந்து மார்க்கெட் வந்து ரிஜெக்ஷன் கொடுத்துருக்காங்க. 15 மினிட்ஸும் பெரும்பாலும் ரிஜெக்ஷன் தான் பெரும்பாலும் இருக்கும். அப்போ 1 ஹவர் வந்து மார்க்கெட் வந்து கண்டிப்பாக கீழே வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணும். 15 மினிட்ஸ் கேண்டலும் ரிஜெக்ஷன் தான். 2 கேண்டலுமே ரிஜெக்ஷன் தான் நம்ம கொடுத்துருக்காங்க. அப்போ மேபி என்ன பண்ணலாம் அப்படின்னா மார்க்கெட் வந்து இப்போ இருக்கிற மார்க்கெட் கண்டிப்பாக 1 ஹவர் கேண்டில் 4 ஹவர்ஸுங்கிறத விட 1 ஹவர் கேண்டில் கண்டிப்பாக இந்த 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 ஏரியா கீழே வந்து க்ளோஸ் வச்சுட்டு ரிட்டன் அடுத்தது இதை பிரேக் பண்ணலாம். அப்படி பிரேக் நடந்துச்சுன்னா இதோட இம்பாக்ட் மேலே நல்ல ஹைக்கே அது போகும். ஒன்ஸ் இது பிரேக் ஆயிடுச்சுன்னா நம்ம அதுலேருந்து ஒரு ரீடெஸ்ட்டை பார்த்துட்டு இதுலேருந்து ஒரு பைக் நம்ம எடுத்து நம்ம இங்கே டார்கெட் வைக்கலாம். இந்த சினாரியோ நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது நெக்ஸ்ட் வீக். அப்படி இல்லை சப்போஸ் இது நமக்கு பிரேக் ஆகலை மறுபடியும் இதிலே தான் கன்சல்ட் பண்ணி உடனே கீழே பிரேக் பண்ணுறதுக்கு கீழே எக்ஸ்ட்ரீம் இந்த 4 ஹவர்ஸ் மைனர் ஐடியாவும் பிரேக் பண்ண சான்சஸ் இருக்குது. இதிலே மார்க்கெட் வந்து கொஞ்சம் நேரம் கன்சல்ட் பண்ணுவாங்க, பண்ணிட்டு இந்த இவ்வளோ தூரம் போயிட்டு உடனே கீழே இருக்கிறத பிரேக் பண்ணிடுவாங்க. அப்போ கீழே இருக்கிறது நமக்கு வந்து மேஜர் இது 4 ஹவர்ஸ் வந்து நமக்கு வந்து டவுன் அப் ட்ரெண்டோட மேஜர் மைனர் ஐடியம். அப்போ ஒன்ஸ் நமக்கு இது பிரேக் ஆச்சுன்னா அப்போ அரௌண்ட் இந்த இம்பல்ஸுக்கு மார்க்கெட் வந்து கண்டிப்பாக ஒரு கரெக்ஷன் பேஸ் போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஓவரால் இம்பல்ஸ் இருக்கலாம், இந்த இம்பல்ஸுக்கும் மார்க்கெட் வந்து ஒரு கரெக்ஷன் பேஸ் கூட போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. மார்க்கெட் வந்து ஒன்ஸ் இந்த இது பிரேக் ஆனால் கூட இந்த இம்பல்ஸுக்கு ஒரு கரெக்ஷன் பேஸ் போயிட்டு ரிட்டர்ன் கூட கீழே டவுனை கூட டன் பண்ணலாம். இந்த சினாரியாவும் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நம்ம ட்ரேட் இப்போதைக்கு ட்ரேட் எப்போ எடுக்கணும் அப்படின்னா ஒன்று இந்த ரேஞ்சை வந்து 1 ஹவர் கேண்டில் க்ளோஸ் வைக்கணும். இந்த அரௌண்ட் இந்த ரேஞ்ச் 13,639 இந்த வேல்யூவை 1 ஹவர் கேண்டில் க்ளோஸ் வச்சப்பறம் அடுத்தது நமக்கு இந்த ஹை கன்ஃபார்ம் ஆகும். இந்த ஹை அடுத்தது நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆகும். அதுக்கு பிறகு நம்ம இதுல இருந்து ஒரு இந்த ஹை அவங்க டன் பண்ண பிறகு இதுல இருந்து ஒரு சின்ன ரீடெஸ்ட்டை பார்த்து இதுல இருந்து நம்ம ட்ரேட் எடுத்துக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு கீழே இதில் பெரும்பாலும் க்ளோஸ் வைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா மேலே ரிஜெக்ஷன் கொடுத்துருக்காங்கல்ல, அதனால கண்டிப்பாக க்ளோஸ் வைக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. மேலே ரிஜெக்ஷன் கொடுக்கலன்னா பெரும்பாலும் க்ளோஸ் வைக்க மாட்டாங்க. அப்படியே ஒரு மைனர் ஐடியா ஸ்ட்ரக்சர் மாதிரி அப்படியே ஃபார்ம் பண்ணிட்டு ரிட்டன் உடனே கீழே இருந்து வராமல் உடனே மேலே பிரேக் பண்ணிட்டு அடுத்த லேயருக்கு மார்க்கெட்டை எடுத்துகிட்டு போயிடுவாங்க. மேலே ரிஜெக்ஷன் கொடுத்தனால கண்டிப்பாக மேபி கீழே கண்டிப்பாக க்ளோஸ் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அதனால் இந்த இடத்துல கொஞ்சம் பொறுமையாகவே ட்ரேட் போயிடுங்க. போன வீக்லாம் ட்ரேட் நான் எடுக்கவே இல்லை, ட்ரேட் சான்ஸ் இதுவே கிடைக்கல. அதனால ட்ரேட் எடுக்கல. அது மாதிரி ட்ரேடிங் நல்ல செட்டப் கிடச்சுன்னா ட்ரேட் எடுங்க, இல்லைன்னா ட்ரேட் எடுக்காதுங்க. இப்போ இருக்க மார்ஜினை லாஸ் பண்ணாதுங்க. இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ கைஸ்.